Hi, hello, muscle cuties. I'm back with Unexpected Marriage with my chemistry professor. நம்ம ஷுகாவோட போன எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. அண்ட் போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, நம்ம மியா வந்திருப்பாங்க. அவங்க ஷுகா வாக் பண்ணி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வீட்டை விட்டு கோச்சிட்டு போய் அப்புறம் நம்ம உங்கள் பேரண்ட்ஸு இந்த மாதிரி ஷுகா பேரண்ட்ஸ்லாம் வந்து என்னம்மா அதெல்லாம் எங்கள் வந்து நாங்கள் எங்கள் மருமக வயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி கிளம்பும்போது நம்ம டேங் வந்திருப்பார். அவர் ஜாயோட ஃப்ரெண்டாக இருப்பார். டேங் வந்துட்டு ஒரு கேஸு ஹேண்டில் பண்ணியிருப்பார், அது டிவோர்ஸ் கேஸ். அது பார்த்தா உங்கள் கேஸ் தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்துட்ருக்கீங்களா பெட்ரூமில், உங்களுக்கு ஆப்போசிட்டில் டேங் முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. ஜேகே ஜிமின் அப்புறம் நம்ம ரியா அப்புறம் உங்கள் அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்காங்க. அட படுபா வீடா டேயாங்க, சொந்த தங்கச்சி வாழ்க்கையில் விளையாண்டியா இல்லடி வேணே அப்படின்னு வாய முடுறா அப்படின்ட்டு நீங்கள் திட்டுறீங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு எப்படிட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அட ஒன்றே இல்லைப்பா, நானும் ஜாயும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நாங்கள் கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. இப்போ தான் நான் மீட் பண்ண இடையில அவன் தான் இந்த கேஸை பற்றி சொன்னான் என்கிட்ட அப்படின்னு வந்துட்டு நம்ம டேங்க சொல்லிகிட்டு இருக்காடா. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு வயன், நம்ம வந்து என்ன தான் நம்ம ஷுகாவை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. என்ன ஜிமின் இப்படி பேசுகிற? இல்லையா பின்ன அதுதானே உண்மை அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ரேட்ட சொல்ல. இப்போது உங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம பொண்ணை இப்படி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ரூமில் பார்த்தா நம்ம ஷுகாவோட அம்மா ஷுகா நல்லா திட்டுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, அந்த ஃபேமிலி நம்மளை பற்றி என்ன நினைக்கும் அந்த பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஷுகாவோட அப்பா, ஷுகா அப்பா நீ இன்னும் மியாவை தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஷுகா அப்படியே அமைதியாக இருக்காருடா. நம்ம ஷுகாவோட அப்பா வந்துட்டு எதுவுமே பேசாமல் போய் ஷுகா பக்கத்தில் உட்காந்துட்டு, ஷுகா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்ல. இப்போ வந்துட்டு ஷுகா ஒரே வார்த்தை கேட்குறாரு, அப்பா மனசில் ஒருத்தி வச்சுட்டு இன்னொருத்தி கூட எப்படி வாழ முடியும் என்னால் அப்படின்ட்டு நம்ம ஷுகா கேட்குறாருடா. இப்போ அப்படியே ஷுகாவோட அப்பா ஸ்டாப் ஆகிடுறாரு. இப்போது ஷுகாவோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சு என்னாச்சு சம்மந்தி என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் ஓடி வராங்கடா பக்கத்து ரூம்னால. கீழே இருந்து சாய், நம்ம ஃபிலிக்ஸ், ஹோபி, நம்ம நாம் ஜுன்ஜா, மியா எல்லோரும் மேலே வராங்க. ஆண்டி என்னாச்சுன்னு மியா போய் கேட்க உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது, ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. இப்போ வந்து சாய் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கடா. அங்கே பார்த்தா அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு இது செகண்ட் அட்டாக், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டர் திட்டுறாடா. நம்ம ஷுகாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, உங்களுக்கு அழுகையாக வருது. பட் மியா ரொம்ப பேஷண்ட்டாக வந்து கவனிக்கிறாங்க, லைக் என்னாச்சு என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா போய் ஷுகா அப்பாட்ட, சம்மந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க வாங்க சம்மந்தி அப்படின்ட்டு 2 பேர் தனியாக போய் பேசுகிறாங்க. இப்போது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், என்ன பேசுகிறீங்க, வயனெல்லாம் என்னால் இழக்க முடியாது, பின்ன வேறு என்ன பண்ணுறது, ஷுகாவுக்கும் எனக்கு புரியுது ஷுகாவோட வலி, ஆனால் நம்ம இப்படிலாம் நினச்சோமா நடக்கும்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு ஏன் நான் ஷுகாவை வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன்னா, வயன் துருன்னு இருப்பா, யார் பேச்சையும் கேட்க மாட்டா, ஆனால் ஒரு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஷுகா மாதிரி இருப்பான் என் வாழ்க்கையில் வந்தால் வயனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவள் பொறுப்பாக மாறுவா, அவளுக்குன்னு ஒரு துணை இருக்கும் தான் நான் நினச்சேன். ஆனால் ஷுகா மனசில் எப்படி ஒன்று இருந்து வயன் கூட வாழ்கிறது என்ன லாஜிக்? வயன் சின்ன பொண்ணு, அவளுக்கு நாங்கள் டைம் கிடச்சாலும் இன்னும் மாப்பிள்ளைங்களாம் கிடைப்பாங்க. ஆனால் ஷுகாவுக்கு அப்படி இல்லைல்ல, உங்கள் ஒய்ஃப்க்கும் அப்படின்ட்டு சொல்லும் போது இப்போ உங்கள் அம்மா என்னங்க பேசுகிறீங்க, அப்போ நம்ம பொண்ணு ஷுகாவை விரும்புகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போது ஷுகாவோட அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில. இங்கே அப்படியே கட் பண்ணா நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினா என்ன வயன், நான் அதை தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்ல. இப்போது டாக்டர் மியாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ நோட் பண்ணுறீங்க, மியா எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இப்போ சாய் சொல்கிறாங்க அவள் டாக்டர், ஸோ அதனால் அப்படின்னு சொல்லும்போது, ஓ டாக்டரா, அப்போ நம்ம ஷுகா வந்து அந்த ஐசியூவில் இருந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்களா அந்த ஹோல் வழியாக. இப்போ ஷுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஹோபி வந்துட்டு, யோகி ஏதாச்சும் யோசிடா, உன் லைஃப்டா, அந்த பொண்ணு லைஃப்டா அப்படின்னு சொல்ல. இப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு அவருக்கு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, என்ன எலோடா இது அப்படின்னு. இப்போ நம்ம டேங் வந்துட்டு, சாய் நான் கேஸை வித்ட்ரா பண்ணுறேன், என்ன டேங் சொல்கிறேன், ஸோ வந்து தங்கச்சிக்கு அகெயின்ஸ்டால என்னால் பேச முடியாதுட்டா சாய். அப்போது
நான் வேணால் க்ரெடிட் பண்ண அமௌண்ட்டை உங்கள் இடத்துல கொடுத்துட்றேன். இல்லை டேங் வேண்டாம் விடு அப்படின்ட்டு சாயும் டேங்க பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம டேங்கோட அசிஸ்டண்ட் மின் வராரு. மின் வந்துட்டு டேங் சார் சொல்லுங்கள் மின், நீங்கள் கேட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போது மின்கிட்ட வாங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சாய்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு தெரில சாய், ஆனால் நான் என் தங்கச்சிக்கு தான் நிற்பேன், ஏன்னா உனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே மின்லேருந்து வாங்கி நம்ம சாய்கிட்ட கொடுத்துட்றாரு டேங். இப்போ வந்துட்டு நம்ம மியா பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ மியா வந்துட்டு சுகாட்ட போய் யோகி ஒன்றும் இல்லை விடு, அம்மாவுக்கு சாதாரண அட்டாக் தான், பார்த்துக்கலாம் விடு, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல நம்ம மியா கிட்ட பேசும்போது யோகியும் பேசுகிறாரு. தேங்க்யூ மியா, நல்ல வேலை நீ சொன்ன மாதிரி இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலாம் நம்ம ரியா பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம் வருது. சுகா சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? உங்கள் கட்டின ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, நீங்கள் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் செத்து போனேன்னு சொன்னான். இப்போ வந்துட்டு வந்தால் என்னோடய வயனோட நிலமை என்னது அப்படின்னு நம்ம ரியா கத்துன உடனே எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஒன்றுமே பேசல, கிட்ட போயிடு. சுகா சார், நீங்கள் எங்களுக்கு சாரை விட ஒரு அண்ணா மாதிரி, உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் வயனை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சுகா அமைதியாக இருக்காடா, எதுவுமே பேசலை. இப்போ நம்ம உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, அவனை லவ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார், தவிர்த்து ஒரு லவ்ன்ற பார்வையில் சுகா அவங்கள பார்த்துருக்கவே மாட்டார்டா. ஸோ இப்போ அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அவன் எப்படி சொல்லுவான் சிவன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க திரும்பி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு அவர் பிடிக்கல, நானே டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்கடா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. அப்போ உங்கள் மாமனார் வந்துட்டு வயன்மா என்னம்மா இப்போலாம் நீ பண்ணக்கூடாதுல்ல. அங்கிள் நான் என்ன பண்ணட்டும் இனி நீங்களே சொல்லுங்கள். பிடிக்காதவங்க கூட எப்படி வாழ முடியும்? ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஃபஸ்ட்டு பிடிக்கல அப்புறம் பிடிச்சிருந்துச்சி. அந்த மேமெல்லாம் வந்து சுகர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல, இப்போவும் பிடிக்கல. ஆனால் ஒரு டைம் கூட அவனுக்கு என் மேலே எதுவுமே இல்லை. அப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கண்ணை கலங்கிட்டு உங்கள் மாமனாட்ட பேச அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அவருக்கும் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது கண்ணில். இப்போது நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அவ்வளோ தானே சுகா, அவளை விட்டு போறியா நீ அப்படின்னு கேட்க நம்ம ஆரம் டென்ஷனாகிடுறாரு. யூங்கி என்னடா பண்ணிகிட்ருக்க, போய் வயனை தடுத்து நில்லுடா அப்படின்னு சொல்ல ஃபிலிக்ஸும் ஹோபியும் ஆமாம் யூங்கி போ அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிலிக்ஸ் அவங்க கை பிடிச்சிட்டு எங்கேம்மா வயன் போகிறேன், அண்ணா விடுங்கண்ணா நான் போகிறேண்ணா, அவருக்கே எனக்கு பிடிக்கல. சுகா எதாவது சொல்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹோபி கெஞ்சுறாரு. ஆனால் சுகாவுக்கு அவரோட பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா அவரால் மியா விட்டு மூவ் ஆன் ஆக முடியல. அட் த சேம் டைம் உங்களையும் ஹர்ட் பண்ண முடியல. ஸோ லெட் இட் கோன்னு அவர் தோணிட்டு நான் டிவோர்ஸை சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா சுகா வந்து உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு. இப்போ மியாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஓகே நம்ம சுகா நம்ம லவ் பண்ணுறோன்னு. இப்போ சுகா உங்ககிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிருவேன், நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணும் போதும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, இப்போ நான் டிவோர்ஸ் பண்ணுறேன், எனக்கு இப்போ எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே ஓங்கி ஒரு அறை நீங்கள் சுகாவை அடிச்சிடுறீங்களா. எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சுகா அப்படியே வாங்கிக்கிறாரு அந்த அடியை. கதையில் வர மாதிரியெல்லாம் எந்த கதையை நட்சத்திரம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். நீ என்ன ரெக்ரெட் பண்ண வச்சுக்கா அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்கடா. இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தம்பி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நீங்கள் என் வயனை ஹர்ட் பண்ணாமல் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நானாக இருந்தால் கூட என் குழந்தைய எப்படி பார்த்துருக்க மாட்டேன், நீங்கள் ஒரு குழந்த மாதிரி அவளை பார்த்துக்கிட்டீங்க. ஏஜ் கேப் இருக்குது, என்ன 9 வருஷம் ஏஜ் கேப் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில தம்பி. நீங்கள் ஹாப்பின்னு சொல்ல முடியாதனால 10 வருஷம் ஏஜ் கேப் இருக்கா? ஆமான்ட்டு என் வயனை நல்லா பார்த்துருக்குறது ரொம்ப நன்றி. இனி நீங்கள் உங்கள் லைஃப் நல்லா இருக்கா? அவள் இப்போ தான் சின்ன பொண்ணு, அவள் எடுக்கிற ஒரு பையன் கிடைக்காமலே போயிடுவா. ஏன் நாங்கள் ஜேகேவும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஜிமினியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏன் தேவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனோட அம்மா கிளம்புறாங்கடா. வயனோட அப்பாவுக்கு கோவம், என்னடா சுகா அப்படி பண்ணிட்டேன்னா அது பேசாமல் போய்ட்றாரு. இப்போ ஜேகே ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. ரியா போகும்போது உங்களை அவள் எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவள் ஏதாச்சும் ஒரு பொருள்
உங்கள் வீட்டில் வச்சுருப்பா. போய் பாருங்கள் சுகா. அப்போவும் உங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வரலனா நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது அப்படின்ட்டு இந்த மாதிரியா சொல்லிட்டு போங்க. ஜெய்கே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேடா அப்படின்னு போகிறாரு. ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அவங்க தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போயிடுறாருடா. இப்போ இங்கே மியாவும் சாயும் சுகா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது சுகா மியாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன, ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாரு. மியா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்கடா. அப்போ நானும் சுகா நம்ம லைஃபா நான் எப்போ சொன்னேன் ஒன்று அக்செப்ட் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு சுகா கேட்டோன்னே சாயும் மியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் பேசுகிறானே. இங்கே பாருமையா, இப்போ நீ 10 வருஷம் கழிச்சு வந்தா என்னால் எப்படி உன்னால் அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது மியா புரிஞ்சுட்டு, அப்போ நானையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் தானே சுகா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சுகாவோட அம்மா கண் முடிக்கிறாங்கடா. எல்லோரும் உள்ள போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற வார்த்தை வயனுங்கடா அப்படின்னு கேட்கும்போது மியாவுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. இப்போ சுகாவோட அம்மாட்ட இது இப்போ சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வரும்ன்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நைட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்ட்றீங்கடா. கீழே டயாங், நம்ம ஜிமின், ஜங்குக், ரியா, உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. மேலே வந்து நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. இப்போது நம்ம சுகாவோட வீட்டுக்கு காமிச்சா கீழே ஹோபி, நம்ஜுன், சுகா இருக்காங்க. மேலே சுகாவோட அம்மா அப்பா இருக்காங்க. மியாவும் சாயும் அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் ஒன்றாவே இருக்காங்க. ஹோபிக்கா செமக்கும் வருது, என்ன இவன் பண்ணுறான்னு. பட் நம்ஜுன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஹோபி அவன் இடத்துலேருந்து பாரு, இப்படி இழந்துட்டு வந்தால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது ஃபிலிக்ஸ்க்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரியுது. என்ன ஆச்சு, இது ஃபோர்ஸ்ட் மேரேஜ், இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. இப்போ சுகா அப்படியே மேலே வர்றாரு. மேலே வந்து பார்த்தா அவங்க அம்மா முழிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க பொறுமையாக அவங்க அப்பா. இப்போ சுகாவோட அப்பா வந்துட்டு, சுகா நீ என்ன பண்ணாலும் அவன் கூட இருப்பேன்டா, ஆனால் அது நல்லதாக வச்சுருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவோட அப்பா கீழே போனோன்னே சுகா அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கோவமாக இருக்குது. இவங்கி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுகா அம்மா உங்களுக்காக தான் நான் வயனை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு ரீசன் எல்லாத்துக்கும் தெரியுமா, ஆனால் என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மாவோட மடியில் படுத்துக்கிறாரு. சுகாவோட அம்மாவுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில. அவங்களும் விட்டுடுறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்கடா சுகாவோட வீட்டில். மியாவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போது சாய் என்ன சொல்கிறாருன்னா, மியா கிளம்பலாமா, எங்கே கிளம்பணும் சாய், எனக்கு புரியல, நான் இனி தான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லப்போ ஹோபி என்ன இங்கே இருக்க போறியா, ஏன்னா நான் சுகா கூட தானே நீ இருக்கணும், அவங்க கூட இருந்தால் தான் எங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவனுக்கும் வரும் எனக்கும் வரும், வந்து நாங்கள் மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே சுகாவோட அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. பட் எதுவுமே பேசலை. சுகாவும் அதுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ ஹோபி வந்துட்டு சரி 1 மாதம் இங்கே வயனுக்கு டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு நைட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மியா வந்துட்டு ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. அவங்க மேக்ஸிமம் சுகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் போகுதுடா. இங்கே நீங்கள் உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அந்த கெமிஸ்ட்ரி நோட்டு தானே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்குது லைக் படித்தா வச்சு ஏதாச்சும் மறக்கும் நீங்கள் யோசிச்சிங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நோட்டை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கூட உங்கள் சுகாவோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அங்கே நிறையவே இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு 100 இயர்ஸாக இருக்குது. இதோட இந்த பார்ட் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய் வசூல் குட்டீஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய எஃப்எஃப்லாம் வரும். எனக்கு எக்ஸாம்ஸ்னால வர முடியல. ஸோ டாட்டா பை பாய், லவ் யூ.